அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த பதிவுல பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இன்று பிறந்தநாள் கொண்டாடுவோருக்கும், திருமண நாள் கொண்டாடுவோருக்கும் வாழ்த்துக்கள். இன்று நாள் முழுக்க ஒரு மன அழுத்தம். இந்த நேற்று நடந்த கரூர் அ விஷயங்கள்ல மீட்டிங்ல கிட்டத்தட்ட 40 பேர் இறந்திருக்காங்க. இன்னும் இறக்கறதுக்கு ஆட்கள் இருக்காங்கன்ற மாதிரி நியூஸ் இருக்கு. அத கேட்டு ரொம்பவே வருத்தப்படுற மாதிரி இருந்தது. பொதுமக்கள் தங்களோட பாதுகாப்புக்காக அவங்க ஜாக்கிரதையா இருக்கிறது நல்லது. அரசியல் தலைவர்களும் சரி, சினிமா நடிகர்களும் சரி, என்ன அவங்க பார்ப்பாங்க, பண்ணிட்டு போய்க்கிட்டே இருப்பாங்க. உங்களுக்கு இழப்பு உங்க வீட்டோட தான் இருக்கு. அதனால எல்லா விஷயத்திலயும் கொஞ்சம் கவனமா இருங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நிறைய வீடியோஸ் ஷார்ட்ஸில் வந்துக்கிட்டு இருக்கு. அதையும் பார்த்து பலனடைகிறது நல்லதாக இருக்கும். உங்களோட ஆதரவு எங்களுக்கு எப்பயும் தேவையாக இருக்குது. உங்களோட செயல்கள் எங்களுக்கு நல்லதாக இருக்கும். இப்போது ராசி பலன் எடுத்துக்கிட்டிங்கன்னா தேதி பார்த்தீங்கன்னா 29/9/2025 விஸ்வாவசு வருடம் புரட்டாசி மாதம் 13ஆம் தேதி திங்கட்கிழமை. திதி பார்த்தீங்கன்னா சப்தமி திதி மாலை 4:29 வரைக்கும் இருக்குது. அதுக்கு பிறகு அஷ்டமி திதி இருக்குது. நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா கேட்டை நட்சத்திரம் காலையில் 3:53 முடிஞ்சிடுது. அதுக்கு பிறகு மூல நட்சத்திரம் இருக்குது. யோகம் பார்த்தீங்கன்னா மரண யோகமும் அமிர்த யோகமும் இருக்குது. சூரிய உதயம் காலையில் 5:58க்கும் சூரியன் மறைவு மாலை 6 மணிக்கும் இருக்குது. நல்ல நேரம் காலையில் 6:15 முதல் 7:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலையில் 9:15 முதல் 10:15 வரை, மாலை 7:30 முதல் 8:30 வரை இருக்கு. ராகு காலம் திங்கட்கிழமை காலையில் 7:28லிருந்து 8:58 வரைக்கும். யமகண்டம் காலையில் 10:28லிருந்து 11:59 வரைக்கும் இருக்குது. குளிகை பார்த்தீங்கன்னா பகல் 1:29லிருந்து 2:59 வரை இருக்குது. இப்போ சப்தமி திதியில் பார்த்தீங்கன்னா வீடு கட்டுதல், சாமி கும்பிடுறது, திருமணம், சாமி சிலை நிறுவுறது, இடமாற்றம், நல்ல பல காரியங்கள் செய்கிறது, நகை அணிதல், சண்டைக்கு போகிறது எல்லாமே செய்யலாம். மூல நட்சத்திரத்தில் பொறுத்தளவுக்கு சாந்தி முகூர்த்தம், பெயர் சூட்ட, திருமணம், சீமந்தம், பூநூல் கல்யாணம், நகை வாங்கி அணியிறது, விதை விதைக்க ஏற்ற ஒரு நட்சத்திரமாக தான் மூல நட்சத்திரம் இருக்குது. நாளை சிறப்பாக கொண்டு போகலாம். எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. கோயில் போகிறது நல்லது. ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துட்டோம்னா மேஷ ராசிக்கு நன்மை, ரிஷப ராசிக்கு மறதி, மிதுன ராசிக்கு விருப்பம், கடக ராசிக்கு நிறைவு, சிம்ம ராசிக்கு ஜெயம், கன்னி ராசிக்கு நஷ்டம், துலாம் ராசிக்கு சாந்தம், விருச்சிக ராசிக்கு இன்பம், தனுஷ் ராசிக்கு பயணம், மகர ராசிக்கு ஆரோக்கியம், கும்ப ராசிக்கு ஆக்கம், மீன ராசிக்கு சுகமாக இருக்குது. நாளை மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் கொண்டு போங்க. எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. உங்களோட இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு ஹைப் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி. இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டா மேஷ ராசியை பொறுத்த அளவுக்கு கிரக நிலைகள் உங்களுக்கு நல்லா தெளிச்சு விட்டா மாதிரி இருக்குது. நாலா பக்கமும் இருக்குது. உங்களோட இன்னைக்கு சூழ்நிலைகள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கலவையான பலன்கள், நல்லதும் இருக்குது, கெட்டதும் கலந்த மாதிரி தான் இருக்குது. மனசை அமைதியாக வச்சுக்க ஆன்மீக செயல்களில் ஈடுபட்டிங்கன்னா சாதகமான நாளாக இருக்கும். உங்களுக்கு வளர்ச்சிக்கும் உங்களோட மனசுக்கு ஆறுதலும் அளிக்கிற மாதிரி இன்னைக்கு கொஞ்சம் சில விஷயங்கள் நடக்கிற மாதிரி தான் இருக்குது. நீங்கள் நாள் முழுக்க சிறப்பாக ஆக்கிறதுக்கு புதிய வழிகளை காணக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். கொஞ்சம் உணர்ச்சி வசப்படாமல் இருந்தால் நாள் உங்களுக்கு அமைதியாக போகும். சில பொறுப்புகள் காரணமாக செய்யக்கூடிய செயல்கள் காரியங்கள் நிறைய தான் இருக்குது. சூழ்நிலைகளை பொறுமையாக கையாளுங்க. குடும்பத்தில் விட்டு கொடுத்து போகிறதும் அனுசரித்து போகிறதும் நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்களோட அன்றாட வேலைகளை செய்கிறதே கொஞ்சம் கவனமாக செஞ்சிங்கன்னா நல்லது. வேலை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு திட்டமிட்டு கரெக்டாக பர்ஃபெக்டாக செய்யுங்க. இல்லைனா தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. பிரச்சனைகள் இல்லாமல் நாளை கொண்டு போங்க. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட கொஞ்சம் ஈகோ இருக்கிற மாதிரி இருக்குது. அதாவது உங்ககிட்ட இருக்கிற பயமும் உங்ககிட்ட இருக்கிற பதட்டமும் துணைக்கிட்ட கோபமாகவும் வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்குது. உங்களோட அணுகுமுறையை மாற்றி துணைக்கூட கேஷுவலாக நட்பாக பேசி பழகுனீங்கன்னா நாள் நல்லபடியாக போகும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பொறுப்புகள் காரணமாக கூடுதல் செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. பண பற்றாக்குறை சந்திக்கிற மாதிரி இருக்கும். வருத்தமான மனநிலை இருக்குது. பணத்தை சேமிக்கலனாலும் பரவாயில்ல, விரயம் பண்ணாமல் செலவுகளை கண்காணிக்க வேண்டியது அவசியம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு ஆற்றல் குறைஞ்சி தான் இருக்குது. ஆரோக்கியத்தில் முதுகு வலி, உடல் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. உடற்பயிற்சி செய்கிறது நல்லது. நாளில் பொறுமையாக கொண்டு போங்க. பதட்டம் இல்லாமல் இருந்தால் போதும். உங்களோட அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு, அதிர்ஷ்ட நேரம் காலையில் 7 மணி முதல் 8 மணி வரை. அதிர்ஷ்டமான உறவு அப்பாவாக இருக்காங்க. நாளை நிதானமாக கொண்டு போனீங்கன்னா பிரச்சனைகள் இருக்காது. பொறுமையும் அவசியம் தேவைப்படுற நாளாக தான் இருக்குது.
அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, ரிஷப ராசி. இன்னைக்கு பொறுத்தளவுக்கு உங்களோட விருப்பமான பலன்கள், நீங்க நெனச்ச காரியங்கள்ல தடை, தாமதங்கள் இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு காலையிலேயே உங்க நாள வந்து உற்சாகமா, மகிழ்ச்சியா கொண்டு போறதுக்கு முயற்சி செய்யுங்க. ஏன்னா, மந்தமான மனநிலையிலும், மனசுல தேவையில்லாத, பாதுகாப்பு இல்லாத உணர்வும் இருக்கு. நெகட்டிவ் எண்ணங்கள் கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. நீங்க செய்ற காரியங்கள்ல சவால்கள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும். எல்லாரையும் அனுசரிச்சு போக வேண்டியது அவசியமா இருக்கு. தன்னம்பிக்கை குறைஞ்ச நாளா தான் இருக்கு. அத நீங்க தன்னம்பிக்கையோட, நம்பிக்கையோட நாள கொண்டு போ வேண்டியது அவசியமா இருக்கும். உங்க மனசுல இருக்கிற குழப்பங்கள் தேவையில்லாத குடும்பத்துக்குள்ள பிரச்சனைகள ஏற்படுத்துற மாதிரி இருக்கு. கவனம். வேலை தொழில பொறுத்தளவுக்கு, இன்னைக்கு வேலை கடினமா இருக்கிற மாதிரி இருக்கு. உங்களுக்கு நேரம் அதிகமா செலவு ஆகுற மாதிரி இருக்கும். செய்ற வேலைகளே திருப்பி திருப்பி செய்ற மாதிரி இருக்கு. சில சவாலான சூழ்நிலைகள் இருக்கு. புத்திசாலித்தனமா சூழ்நிலைகள கையாள வேண்டியது அவசியமா இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தொணக்கூட இணக்கமான உறவு கிடையாது. ஒருவருக்கொருவர் மனசு விட்டு பேச வேண்டியது அவசியமா இருக்கும். அப்பதான் 2 பேருக்குள்ளேயும் கொஞ்சம் புரிதல் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. நாள நிதானமா, பொறுமையா கொண்டு போங்க. தொணக்கிட்ட எந்த ஒரு கோவமும், எரிச்சலும் காட்டாதீங்க. கேஷுவலா நாள கொண்டு போறது நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு பணவரவு இருக்கு. ஆனா, அதிர்ஷ்டம் இல்ல. எந்த செலவுகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. பண பற்றாக்குறை இருக்கு. உங்களுக்கு ரொம்பவே டைட்டான சிச்சுவேஷனா இருக்கிற மாதிரி இருக்கும். பணத்த கண்காணிக்க வேண்டியதும், செலவுகள கண்காணிக்க வேண்டியதும் அவசியமா இருக்கு. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு கூட பொறந்தவங்களோட ஆரோக்கியத்துக்காக கொஞ்சம் பணம் செலவு செய்ற மாதிரி இருக்கு. உங்களுக்கும் ஆரோக்கியத்தில பாதிப்புகள் இருக்கிற மாதிரி இருக்கு. கவனம். உங்களோட அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா கிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை, அதிர்ஷ்ட நேரம் பார்த்தீங்கன்னா காலையில 7 மணி முதல் 8 மணி வரை. அதிர்ஷ்டமான உறவு அக்காவா இருக்காங்க. நாள நிதானமா, பொறுமையா யோசிச்சு கொண்டு போங்க. எந்த ஒரு விஷயத்துக்கும் அவசரமோ, பதட்டமோ படாம இருக்கிறது நாளுக்கு நல்லதா இருக்கும். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, மிதுன ராசி. நாள் உங்களுக்கு எல்லா விதத்திலயும் சாதகமான பலன்கள ஏற்படுத்தி குடுக்குற மாதிரி இருக்கு. நீங்க இவ்வளோ நாள் போட்ட எண்ணங்கள், விருப்பங்கள், அ செஞ்சுக்கிட்டு இருக்க காரியங்கள நீங்க போடுற திட்டங்கள் எல்லாமே செயலாற்றுறதுக்கு நாள் உங்களுக்கு நல்லாவே இருக்கு. நல்ல ஒரு விரைவான முடிவெடுக்கிற நாளா தான் இருக்கும். உங்களோட திறமையும், உங்களோட தன்னம்பிக்கையும் மேம்படுத்த முயற்சி செய்வீங்க. நல்ல வளர்ச்சிக்குரிய நாளா இருக்கு. மகிழ்ச்சியும், உற்சாகத்துக்கும் குறை கிடையாது. குடும்பத்தில சந்தோஷங்கள் நிறைஞ்ச நாளா இருக்கும். சுபகாரிய முயற்சிகள் இருக்கும். அதே மாதிரி உறவினர்கள் வருகையால சுப செய்திகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. குடும்பத்தாரோட ஆதரவு மனசுக்கு ரொம்பவே நிம்மதியா இருக்கும். வேலை தொழில பொறுத்தளவுக்கு வேலைகள்ல நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு நாள். பல வாய்ப்புகள் இருக்கு. புதிய வாய்ப்புகள் நல்லாவே இருக்கும். அத பயன்படுத்திக்க வேண்டியது அவசியம். அது உங்களுக்கு ரொம்பவே திருப்தியா இருக்கிற மாதிரி இருக்கு. எதிர்கால வளர்ச்சிக்கு உகந்த நாளா தான் இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தொணக்கூட உற்சாகமான தருணங்களா பகிர்ந்துக்குவீங்க. உங்க தொணக்கூட வெளியிடங்களுக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதலும், மகிழ்ச்சியும் ஏற்படக்கூடிய நாளா இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு நாள ஜாலியா கொண்டு போங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நாள் சுமூகமாவே இருக்கும். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு பணவரவு நல்லாவே இருக்கு. உங்களோட வங்கி இருப்பு அதிகரிக்கிறது. அந்த நிலைய நீங்க பார்க்குற மாதிரி இருக்கும். நீங்க சேமிக்கிறதுக்கு ஏற்ற ஒரு நாளா இருக்கு. சின்ன சின்ன முதலீடுகள்ல பயனுள்ள முதலீடுகள சேமிச்சு பயன்படுத்திக்கிறது நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு சிறந்த மனநிலையில இருப்பீங்க. ஆரோக்கியம் சிறப்பாவே இருக்கும். தன்னம்பிக்கையோட இருப்பீங்க. பிரச்சனையே இல்லாத நாளா தான் இருக்கும். உங்களோட அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா 3, அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா மஞ்சள், அதிர்ஷ்ட நேரம் பார்த்தீங்கன்னா காலையில 10 மணிலேருந்து 11 மணி வரை. அதிர்ஷ்டமான உறவு பார்த்தீங்கன்னா அண்ணனா இருக்கு. நாள வந்து மிதுன ராசிக்காரங்க சிறப்பா திட்டமிட்டு கொண்டு போனீங்கன்னா, எல்லா விஷயத்திலயும் சாதகமான பலன் கண்டிப்பா கிடைக்கும். கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, கடகராசி. இன்னைக்கு உங்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமும், உறுதியும் இருக்கு. தன்னம்பிக்கை அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. உங்களோட இலக்குகள ஈஸியா அடையக்கூடிய ஒரு நாளா இருக்கும். பயனுள்ள திட்டங்கள, பயனுள்ள எதிர்கால முடிவுகள எடுக்கிறதுக்கு உகந்த நாளா இருக்கும். அதன் மூலியமா நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடிய நாளா இருக்கு. செய்ற செயல்கள், காரியங்கள்ல நல்ல ஒரு சிறப்பான, அனுகூலமான பலன்கள் உண்டு. எதிர்பாராத தனவரவு இருக்கு. குடும்பத்தில சந்தோஷங்கள் நிறைவிருக்கும். ஆ உறவினர்கள் வருகையால சந்தோஷம் கூடக்கூடிய நாளா தான் இருக்கு. வேலை தொழில பொறுத்தளவுக்கு வேலையில நல்ல ஒரு சாதகமான பலன்கள பெறக்கூடிய நாள். கூடுதல் பணவரவு ஊக்கத்தொகை வகையில வரும். இல்லன்னா சலுகை மாதிரி சில விஷயங்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அ இன்னைக்கு வர பணவரவு அதிக அளவுல சந்தோஷத்தையும், உங்களுக்கு வேலையில திருப்தியும், நிம்மதியும் ஏற்படுத்தி குடுக்கும். வளர்ச்சிக்கு உரிய நாளா தான் இந்த நாள் வேலையில இருக்கும்.
கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தனக்கூட நண்பர் வீட்டு விசேஷங்களுக்காக இல்லன்னா கொலு பார்க்கறதுக்காக போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு மகிழ்ச்சிய ஏற்படுத்தி குடுக்குற மாதிரி இருக்கும். நல்ல ஒரு புரிதலும் சந்தோஷமும் நிறையறனால, நாள் முழுக்க இனிமையான தருணங்கள அனுபவிக்க வாய்ப்பா தான் இருக்கு. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு அதிர்ஷ்டகரமான நிதி நிலைமை காணப்படும். உங்களோட சேமிக்கிற ஆற்றல் பார்த்தீங்கன்னா, அதிக அளவுல உயரக்கூடிய ஒரு நாள். வளர்ச்சிக்கு உண்டான நாளா தான் இருக்கு. சிறப்புக்கு எந்த ஒரு குறைபாடும் இல்ல. மகிழ்ச்சியாவே நாள கொண்டு போக வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு ஆ பண ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு இன்னைக்கு உங்ககிட்ட இருக்கிற மகிழ்ச்சியும், உற்சாகமும் காரணமா ஆரோக்கியத்துல எந்த ஒரு குறைபாடும் இல்ல. நாள திடமாவே இருக்கும். சிறப்பான நாளா தான் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கு. அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா 4, அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா தெற்கு, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டமான நேரம் பார்த்தீங்கன்னா காலையில 8 மணில மாலை 8 மணி முதல் 9 மணி வரை. அதிர்ஷ்டமான உறவு அம்மாவா இருக்காங்க. அவங்க கூட சில விஷயங்கள கலந்து ஆலோசிக்கிறது உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா அமையும். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, சிம்ம ராசி. உங்களுக்கு தேவையில்லாத பொறுப்புகள் காரணமா பதட்டமான சூழ்நிலைகள் நெறைய இருக்கிற மாதிரி இருக்கு. அத சாதுரியமாவும், சவால்கள பொறுமையாவும் கையாள வேண்டியது அவசியம். எந்த ஒரு முக்கியமான முடிவுகளும் எடுக்காம இருக்கிறது நல்லது. பிரச்சனைகள் அதிகமா எழற மாதிரி இருக்கு. குடும்பத்துக்குள்ள வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. உங்களோட பேச்சுல இன்னைக்கு ரொம்பவே கவனம். பேச்ச விட்டுட்டீங்கன்னா, வார்த்தைய விட்டுட்டீங்கன்னா, அத அள்ள முடியாது. பிரச்சனைகள், சூழ்நிலைகள் சாதகமா இல்ல. கவனமா கையாள வேண்டியது அவசியம். குறிப்பா பெற்றவங்க கூடயும், பிள்ளைகளோடையும் தொணக்கூட ரொம்பவே ஜாக்கிரதை. ஆ இன்னைக்கு எல்லா விஷயத்திலயும் நிதானமும், பொறுமையும் அவசியமா தேவை. தன்னம்பிக்கையோட நாள கொண்டு போறது நல்லது. வேலை தொழில பொறுத்தளவுக்கு வேலை அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. உங்களோட வேலைகள அமைதியா, பொறுமையா நீங்க தன்னிச்சை செய்ய வேண்டியது அவசியம். திட்டமிட்டு அதன்படி பிரையாரிடைஸ் பண்ணி உங்களோட வேலைகள ஒண்ணு ஒண்ணா செய்யுங்க. பதட்டத்தினால வேலைகள்ல தவறுகள் ஏற்படாம பார்த்துக்கங்க. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட இருக்கிற பாதுகாப்பு இல்லாத உணர்வு, தொணைக்கிட்ட தேவையில்லாத கோவமாவும், எரிச்சலாவும் வெளிப்படுத்துற மாதிரி இருக்கும். அது உறவுல நல்லிணக்கத்த பாதிக்கிற மாதிரி இருக்கு. அத தவிர்க்க வேண்டியது அவசியம். நிதி நிலைமை கொஞ்சம் அதாவது பணம் விஷயத்துல தொணக்கூட வாக்குவாதம் பண்ணாம இருக்கிறது நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை ஏமாற்றத்த அளிக்கிற மாதிரி இருக்கு. செலவுகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. சூழ்நிலைகள சமாளிக்க கடினமா தான் இருக்கு. சேமிக்கிறதுக்கு முடியாது. கடன் வாங்காம பார்த்துக்க வேண்டிய ஒரு நாளா இருக்கு. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு சுமாரா இருக்கும். இருந்தாலும் சளி, இருமல் பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஆரோக்கியத்துல ரொம்பவே கவனமா இருந்தீங்கன்னா நல்லது. உங்களோட அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா 5, அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா கிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் தங்கம், அதிர்ஷ்டமான நேரம் பார்த்தீங்கன்னா பகல் 12 மணிலேருந்து 1 மணி வரை. அதிர்ஷ்டமான உறவு கணவன், மனைவி துணையா இருக்காங்க. நாள சிறப்பா கொண்டு போங்க. தனக்கூட மனசு விட்டு பேசி நாள பிரச்சனை இல்லாம கொண்டு போறது நல்லது. 2 பேருக்குள்ளயும் புரிதல் அதிகப்படுத்த வேண்டிய நாளா இருக்கு. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, கன்னி ராசி. இன்னைக்கு உங்களோட அன்றாட செயல்கள செய்றதுக்கே கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கும். கவனமா செய்ய வேண்டியது அவசியமா இருக்கு. ஆ உங்களுக்கு உங்களுக்குள்ள ஒரு மந்தமான உணர்வும், எந்த ஒரு விஷயத்திலயும் பய உணர்வும் இருக்கிற மாதிரி இருக்கு. முக்கியமான முடிவுகள் எதுவும் எடுக்க வேண்டாம். உங்களோட சஞ்சலமான உணர்வுகளால நெறைய பாதிக்கிற மாதிரி இருக்கு. நெகட்டிவ் எண்ணங்கள தவிர்க்க வேண்டியது அவசியம். ஆன்மீக நடவடிக்கைகள், அதாவது கோயிலுக்கு போறது, தியானம் பண்றது, மனச அமைதியா வச்சுக்க ஓய்வு எடுக்கிறது நல்லது. ஆ தொணக்கூடியும் சரி, கூட பிறந்தவங்களையும் சரி, வார்த்தைகள்ல பொறுமையா இருந்துங்க. அதே மாதிரி எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் விட்டு குடுத்து போறதும், அனுசரிச்சு போறதும் நல்லது. வேலை தொழில பொறுத்தளவுக்கு வேலை அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. நேரத்துக்கு செஞ்சு முடிக்க முடியாது. அதனால பிரச்சனைகள சந்திக்கிற மாதிரி இருக்கும். காலையிலேயே கவனமா திட்டமிட்டு செய்யுங்க. பிரச்சனைகள் எதுவும் ஆகாம பார்த்துக்கிறது நல்லது. வேலை இழப்பு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தொணக்கூட உணர்ச்சி வசப்படுற மாதிரி இருக்கும். தேவையில்லாத வாக்குவாதங்கள், விவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அ தே உங்களோட தொணக்கூட முடிஞ்ச அளவுக்கு நட்பா பேசி பழகுங்க. அப்படி முடியலன்னா ஒதுங்கி அமைதியா போயிடுறது நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு, இன்னைக்கு உங்களோட தேவைகள பூர்த்தி செய்ற அளவுக்கு பணம் பத்தாது. அது அதாவது அத்தியாவசிய தேவைக்கே கடன் வாங்குற மாதிரி இருக்கும். அது இல்லாம கூடுதல் செலவுகளும், தேவையில்லாத செலவுகளும் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. செலவுகள கண்காணிங்க. தேவையில்லாத செலவுகள்லாம் தவறுங்க. முடிஞ்ச அளவுக்கு
அ ச கடன் வாங்காம நாள கொண்டு போறது புத்திசாலித்தனமா இருக்கும். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு மகிழ்ச்சிகரமா இல்ல, ஒவ்வாமை இருக்கு, நேரத்துக்கு சாப்பிடுங்க. ஆரோக்கியத்துல ரொம்பவே கவனமா இருக்க வேண்டியது அவசியம். உங்களோட அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா 6, அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் பச்சை, அதிர்ஷ்டமான நேரம் காலையில 6 மணி முதல் 7 மணி வரை. அதிர்ஷ்டமான உறவு அக்காவா இருக்காங்க. சில விஷயங்கள கலந்து ஆலோசிங்க. மனச அமைதியாவும், பொறுமையாவும் வச்சுக்கிட்டு நாள கொண்டு போங்க. இப்ப அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, துலாம் ராசி. உங்களுக்கும் சரி, நாள் வந்து கொஞ்சம் திருப்தியும், சந்தோஷமும் அதிக அளவுல இருக்கிற நாளா தான் இருக்கு. எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. உங்ககிட்ட நல்ல ஒரு சுறுசுறுப்பு, உற்சாகம், உறுதியான மனநிலை, கொஞ்சம் மட்டும் பண விஷயத்திலயும் சரி, பெரியவங்களோட பேச்சு கேட்டு நாள பிளான் பண்ணீங்கன்னா, ரொம்பவே அ அ அபூர்வமான நாளா தான் இருக்கும். செய்ற செயல்கள், காரியங்கள்ல நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் இருக்கு. நம்பிக்கையும், நன்மையும் தரக்கூடிய ஒரு நாளா இருக்கு. பல நன்மைகள் நடக்கும். நாள் முழுக்க சிறப்பா திட்டமிட்டு சிறப்பா கொண்டு போங்க. தெளிவான மனநிலை இருக்கிறனால, முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுக்கும், குடும்பத்தில நல்ல ஒரு அ எதிர்பாராத தனவரவும், சந்தோஷமும் நீடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. வேலை தொழில பொறுத்தளவுக்கு நல்ல வளர்ச்சி இருக்கு. உங்களோட அ வேலைகளுக்கு நல்ல ஒரு பாராட்டும், அங்கீகாரமும் கிடைக்கிற மாதிரி இருக்கும். எதிர்கால வளர்ச்சிக்கு ஏத்தா மாதிரி வேலையில பதவி உயர்வுக்கான வாய்ப்புகள் அமையும். சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அத சரியா பயன்படுத்திக்கிறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தொணக்கூட ஜாலியா, மகிழ்ச்சியா வெளியில போறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. 2 பேருக்குள்ளயும் நல்ல ஒரு புரிதலும், நல்ல ஒரு அ நல்ல ஒரு என் இனம் புரியாத அன்பும் இருக்கிற மாதிரி இருக்கு. பாசத்தோடையும், மகிழ்ச்சியோடையும் நாள கொண்டு போகலாம். இனிமையான தருணங்கள அனுபவிக்க ஏற்ற நாளா இருக்கு. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு மூத்த பெரியவங்களோட மூலியமா பணவரவு நல்லாவே இருக்கு. பரிசா கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. எதிர்பாராத தனவரவுகள் இருக்கு. அதாவது பெரியவங்களோட ஆசீர்வாதத்தோட சிறப்பான பணவரவும் நல்லாவே இருக்கும். இன்னைக்கு நாள வந்து திருப்தி அளிக்கிற மாரி தான் எல்லா விதத்திலயும் இருக்கு. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு சிறப்பான ஆரோக்கியம். எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. எத பத்தியும் கவலைப்பட வேண்டியதில்ல. நாள் உங்களோடதுன்னு கொண்டு போயிடுங்க. உங்களோட அதிர்ஷ்டம்ன்னு பார்த்தீங்கன்னா 7, அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா தென்மேற்கு, அதிர்ஷ்ட நிறம் நீலம், அதிர்ஷ்டமான நேரம் பார்த்தீங்கன்னா மாலை 5 மணிலேருந்து 6 மணி வரை. அதிர்ஷ்டமான உறவு அண்ணனா இருக்கு. நாள ஜாலியா கொண்டு போலாம். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, விருச்சிக ராசி. இன்னைக்கு உங்களுக்கு இலக்குகள் நெறைய இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனா வெற்றிகள் கிடைக்காது. செய்யக்கூடிய காரியங்கள்ல கொஞ்சம் தடை தாமதங்கள் இருக்கு. பொறுப்புகள் காரணமா பதட்டங்கள் இருக்கனால, ஆ ஸ் சில விஷயங்கள்ல யோசிச்சு செய்ய வேண்டியது அவசியமா இருக்கும். எந்த ஒரு புதிய விஷயமும் கற்க விரும்புவீங்க. இருந்தாலும் தடைகள் இருக்கும். தைரியத்தோடையும், உறுதியோடையும் நாள கொண்டு போறது அவசியமா இருக்கு. உங்களுக்கு பலன்கள் கொஞ்சம் சாதகமா இல்ல. அதனால செய்ற செயல்கள், காரியங்கள்ல பொறுமையா இருக்க வேண்டியது அவசியம். குடும்பத்தாரோட அனுசரிச்சு போறதும், விட்டு குடுத்து போறதும் நல்லது. இன்னைக்கு கொஞ்சம் வார்த்தைகளால பிரச்சனைகள் எழ வாய்ப்புகள் இருக்கு. கவனம். வேலை தொழில பொறுத்தளவுக்கு சூழ்நிலைகள் சாதகமா இல்ல. வேலைகள்ல நிலுவையில நிக்கிற மாதிரி இருக்கு. அது உங்களுக்கு ரொம்பவே கவலைய ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். வேலைகள்ல மந்த நிலை இருக்கிற மாதிரி இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு காலையிலேயே உங்களோட வேலைகள சிறப்பா திட்டமிட்டு, திட்டமிட்டபடி பிரையாரிடைஸ் பண்ணி செஞ்சீங்கன்னா, பிரச்சனைகள் இருக்காது. சில அ நேரங்கள் உங்களுக்கு சாதகமா இல்ல. பேர் கெட வாய்ப்புகள் இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தொணக்கூட நீங்க அமைதி இழந்து இருக்கிற மனநிலையால கோபப்படுறதும், உணர்ச்சி வசப்படுறதுமா இருக்கு. அதனால கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் தவிர்க்க வேண்டிய நாளா இருக்கு. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு வரவுக்கு சாதகமான நாளா இல்ல. உங்களோட குழந்தைகளுக்காக நீங்க பணம் செலவு செய்ற மாதிரி இருக்கும். அது விரயமாகுற மாதிரி இருக்கு. கவனமா பணத்தையும், செலவுகளையும் கண்காணிச்சு செய்ய வேண்டியது அவசியமா இருக்கு. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு பதட்டம் காரணமா மனசு அமைதி இல்லாத சூழ்நிலையில இருக்கிற மாதிரி இருக்கு. ஆரோக்கியத்த பாதிக்காம பார்த்துக்க வேண்டிய நாளா தான் இருக்கு. விருச்சிக ராசிய பொறுத்தளவுக்கு அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா மேற்கு, அதிர்ஷ்ட நிறம் கருப்பு, அதிர்ஷ்டமான நேரம் மாலை 9 மணி முதல் 10 மணி வரை இருக்கு. அதிர்ஷ்டமான உறவு பார்த்தீங்கன்னா துணையா இருக்காங்க. கணவன், மனைவி யாரா இருந்தாலும் அதிர்ஷ்டம் தான். பொறுமையா பேசி நாள கொண்டு போங்க. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, தனுசு ராசி. இன்னைக்கு நாள பொறுத்தளவுக்கு உங்களோட திறமைகள சோதிக்கிற நாளா தான் இருக்கு. அ சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் கோவப்படுற மாதிரி இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் கேஷுவலா எடுத்துக்கிட்டு, நாள வந்து அ உங்களுக்கு ஏத்தா மாதிரி சுமூகமா கொண்டு போக வேண்டியது அவசியம். சில சூழ்நிலைகள புத்திசாலித்தனமா கையாள வேண்டியதும், பொறுமையா இருக்க வேண்டியதும் அவசியமா இருக்கும்.
அ உங்களோட முன்னேற்றங்கள்லயும் சரி, வளர்ச்சிகள்லயும் மந்தமான நிலை இருக்கு. அதிகமா யோசிக்காம நாள வந்து தெளிவா போற போக்குல கொண்டு போறது நல்லது. பிரச்சனைகள்ல அதிகமா சிக்காதீங்க. குடும்பத்துக்குள்ள எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம பார்த்துக்குங்க. சூழ்நிலைகள பொறுமையா கையாளுங்க. வாக்குவாதங்கள தவிர்க்க நாளா இருக்கு. பண விஷயத்துல கொஞ்சம் கவனம். தொழில பொறுத்தளவுக்கு வேலைகள்ல பொறுத்தளவுக்கு சலிப்பு அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. வேலை செய்யவே விருப்பம் இல்லாம வேலை செய்ற மாதிரி இருக்கும். அதனால பணிகள் அதிகமா நிலுவையில நிக்கிற மாதிரி இருக்கு. திட்டமிட்டு உங்களோட வேலைகள பிரையாரிடைஸ் பண்ணி முடிக்க வேண்டியது அவசியமா இருக்கு. முன்னுரிமைப்படுத்தி செஞ்சீங்கன்னா நல்ல பலனா இருக்கும். ஆ கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தொணக்கூட உணர்ச்சி வசப்படுற நாளா தான் இருக்கு. 2 பேருக்குள்ளயும் புரிதல் சுத்தமா கிடையாது. அதனால அமைதியா, நட்பா தொணக்கூட பேசி பழகுனீங்கன்னா நல்லது. வெ அ பிரச்சனைகள் இல்லாம பார்த்துக்கிட்டீங்கனாலே நாள் உங்களுக்கு அமைதியா இருக்கும். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு செலவுகள் அதிகமா இருக்கு. அதே நேரத்தில பண இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஆ உங்களுக்கு பிடிச்சவங்க ஒருத்தவங்களோட ஆரோக்கியத்துக்காக பணம் செலவு செய்ற மாதிரி இருக்கும். அதாவது எதிர்பாராத செலவு. பணத்த கவனமா கையாள வேண்டியது அவசியமா இருக்கு. உங்களோட ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு மன உளைச்சல் காரணமா தொடைவலி, முதுகு வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஓய்வெடுங்க. முடிஞ்ச அளவுக்கு மனச ரிலாக்ஸா வச்சுக்கிட்டு கேஷுவலா நாள கொண்டு போங்க. உங்களோட அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா 9, அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் நீலம், அதிர்ஷ்டமான நேரம் பார்த்தீங்கன்னா மாலை 3 மணிலேருந்து 4 மணி வரை. அதிர்ஷ்டமான உறவு பார்த்தீங்கன்னா அப்பாவா இருக்காங்க. நாள சுமூகமா கொண்டு போறதுக்கு எந்த ஒரு விஷயத்திலயும் பதட்டப்படாம இருக்கிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, மகர ராசி. உங்களுக்கு சொல்ல வேண்டாம். நாள பொறுத்தளவுக்கு சில பிரச்சனைகளும், தடை தாமதங்களும் இருக்கத்தான் செய்யுது. நெறைய வேலை செய்ற மாதிரி இருக்கு. அலுப்பு தட்டுற மாதிரி இருக்கும். அசௌகரியங்கள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. உங்களுக்கு சாதகமா சில விளைவுகள் கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு கடினமான உழைப்பும், கடின முயற்சியும் இன்னைக்கு தேவை. சில சௌகரியங்கள விட்டு குடுத்து போங்க. குடும்பத்தாரோட குறிப்பா சொல்லணும்னா, அப்பாவோட கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. மனச ஒருநிலைப்படுத்தி ஆன்மீக ஈடுபாடு கொண்டு போங்க. உங்களுக்கு பாதுகாப்பு இல்லாத உணர்வும், பய உணர்வும் நாள உங்களுக்கு இன்செக்யூர்டா கொண்டு போற மாதிரி இருக்கு. தொழில பொறுத்தளவுக்கு உங்களோட வேலைகள ஒழுங்கமைச்சு சிறப்பா செய்ய வேண்டியது அவசியம். சிறப்பா திட்டமிட்டு செய்யுங்க. அப்பதான் நல்ல பலன் பெறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களோட வேலைகள ரொம்பவே கவனமும், நிதானமும் அவசியமா தேவை. தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அது வேலைக்கு பிரச்சனையாக வாய்ப்பா இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தொணக்கூட தேவையில்லாம உணர்ச்சி வசப்படுற மாதிரி இருக்கு. உறவுல புரிதல அதிகமா கெடுக்கிற மாதிரி இருக்கும். விட்டு குடுத்து போறதும், அனுசரிச்சு போறதும் தொணக்கூட நல்லது. நாள வந்து கேஷுவலா கொண்டு போங்க. எதார்த்தமா கொண்டு போனீங்கன்னா நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு, உங்களோட கடின உழைப்புக்கு ஊக்கத்தொகை இல்லன்னா சலுகை வகையில பணம் கிடைக்கும்னு நினைப்பீங்க. ஆனா, கொஞ்சம் ஏமாற்றங்கள் இருக்க மாதிரி இருக்கும். குறைவா தான் பண வரவு இருக்கு. சேமிக்கிற ஆற்றல் கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கு. செலவுகள கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு நாளா இருக்கு. உங்களோட ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு அதிக வேலையும், பதட்டமும் காரணமா மூட்டு வலிகள்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. மனச ஒருநிலைப்படுத்தி அமைதியா வச்சுக்கிட்டு நாள கொண்டு போங்க. எந்த ஒரு பிரச்சனையிலயும் சிக்காம நாள வந்து புத்திசாலித்தனமா கொண்டு போனீங்கன்னா நல்லது. உங்களோட அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா 1, அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா வடக்கு, அதிர்ஷ்ட நிறம் கருப்பு, அதிர்ஷ்ட நேரம் பார்த்தீங்கன்னா காலையில 8 மணிலேருந்து 9 மணி வரை. அதிர்ஷ்டமான உறவு அண்ணனா இருக்காங்க. நாள சுமூகமா, மகிழ்ச்சியா, உற்சாகமா கொண்டு போறதுக்கு முயற்சி செய்யுங்க. உங்கள நீங்களே மோட்டிவேட் பண்ணுங்க. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, கும்பராசி. எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. எல்லாத்துலயும் சாதகமான பலன்கள். செய்ற செயல்கள், காரியங்கள்ல அனுகூலமான பலன்கள். முன்னேற்றங்கள் தெரியக்கூடிய ஒரு நாள். எதிர்பாராத தனவரவு. வியாபாரத்திலும், தொழில்லயும் நல்ல ஒரு வளர்ச்சி. பலன் தரக்கும் விஷயங்கள்ல நல்ல ஒரு அனுகூலமான பலன். குறிப்பா சொல்லணும்னா, சுபகாரிய முயற்சிகள்ல முன்னேற்றங்கள் நல்லா இருக்கு. உறவினர்கள் வருகை ரொம்பவே சந்தோஷத்தை ஏற்படுத்தி குடுக்கும். பணம் அதிகமா இருக்கிறனால, திருப்தியான மனநிலையோட குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. மகிழ்ச்சியா வெளிய போறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் அதிகம் இருக்கு. தொழில பொறுத்தளவுக்கு உற்சாகமான வாய்ப்புகள் இருக்கும். அ ஒரு சிலருக்கு புதிய வேலை வாய்ப்போ, இல்லன்னா பதவி உயர்வுக்கான வாய்ப்போ வரா மாதிரி இருக்கு. எந்த ஒரு வாய்ப்பையும், பொறுப்பையும் தட்டி கழிக்காதீங்க. உங்களோட சூழ்நிலைகள் இன்னைக்கு இனிமையாவே இருக்கும். வேலைகள மகிழ்ச்சியாவே செய்வீங்க. எந்த குறைபாடும் இருக்காது. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, உங்க கூட உற்சாகமான வார்த்தைகள பேசி துணைய மகிழ்விச்சு 2 பேரும் மறக்க முடியாத தருணங்கள பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நாளா தான் இருக்கு. பாதிப்புகள்லாம் எதுவும் இல்ல. இனிமையாவே நாள் போகும். சந்தோஷமா, மகிழ்ச்சியா சில முக்கியமான முடிவுகள எடுக்கிறதுக்கும், எதிர்கால வளர்ச்சிக்கு முடிவு எடுக்கிறதுக்கும் உகந்த நாளா இருக்கு. நாள சரியா பயன்படுத்திக்கிறது நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை சிறப்பா தான் இருக்கு. கணிசமான தொகையை சேமிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதிக அளவுல வருமானம் இருக்கிறதுனால, நல்ல ஒரு
திருப்தியான சேமிப்பு செய்வீங்க. அது ரொம்பவே மனசுக்கு நிறைவா இருக்கும். பணம் சம்பந்தமான முக்கிய முடிவுகள் எடுக்க ஏற்ற நாளா இருக்கு. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற உறுதி காரணமா ஆரோக்கியம் சிறப்பாவே இருக்கும். எந்த ஒரு குறைபாடும் இல்லாத நாளா தான் இருக்கும். உங்களோட அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா 2, அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா வடமேற்கு, அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா நீலம், அதிர்ஷ்டமான நேரம் பகல் 1 மணிலேருந்து 2 மணி, அதிர்ஷ்டமான உறவு பார்த்தீங்கன்னா அக்காவா இருக்காங்க. நாள சிறப்பா கொண்டு போங்க. எந்த விஷயமா இருந்தாலும் பயப்படாம உறுதியோட இருப்பீங்க. கவலைப்பட வேண்டிய அவசியமே எந்த விஷயத்திலும் இருக்காது. அடுத்த ராசி கடைசி ராசினா மீன ராசி. நாள் முழுக்க துடிப்பாவும், உற்சாகமாவும் எல்லா விஷயத்தையும் செய்வீங்க. உங்ககிட்ட இருக்கிற இன்னைக்கு உறுதியும், தன்னம்பிக்கையும் நல்ல ஒரு அணுகுமுறையை மேற்கொண்டு எல்லா விஷயத்தையும் சாதகமா முடிப்பீங்க. எதிர்காலம் பற்றிய முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுக்கும், அதிக அளவுல சேமிக்கிறதுக்கும் ஏற்ற ஒரு நாளா இருக்கு. வளர்ச்சிக்குரிய நாளா தான் இருக்கு. தொழில்லயும் சரி, வேலையிலயும் சரி நல்ல ஒரு லாபமும், முன்னேற்றமும் நல்லா இருக்கும். குடும்பத்துல மகிழ்ச்சிக்கு குறை இருக்காது. வளர்ச்சிக்கு உண்டான நாளா தான் இருக்கு. தொழில பொறுத்தளவுக்கு வேலையில நல்ல ஒரு வளர்ச்சி சுமூகமா இருக்கும். நீங்க வேலை செய்ற சூழ்நிலைகள் எல்லாமே சாதகமா இருக்கு. உங்களுக்கு கூட வேலை செய்றவங்களோட ஆதரவும், மேலதிகாரிகளோட அ திருப்தியும் உங்களோட நாள்ல வளர்ச்சிக்கு ஏற்றதா இருக்கு. நல்ல ஒரு முன்னுதாரணமா புதிய யுக்திகள கையாண்டு புதிய வேலைகள செஞ்சு முடிப்பீங்க. பலன் தரக்கூடிய நாளா தான் இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தொணக்கூட நல்ல புரிதல் ஏற்பட்டு, நல்ல ஒரு 2 பேருக்குள்ளேயும் மகிழ்ச்சியும், நல்லிணக்கமும் நல்லா இருக்கும். இனிமையான தருணங்கள் நிறையவே இருக்கு. சில முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுக்கு ஏற்ற நாளா இருக்கு. ஆ தனக்கூட வெளியில போறதுக்கும், இனிமையான தருணங்கள அனுபவிக்கவும் ஏற்ற நாள். கண்டிப்பா பயன்படுத்திக்கங்க. நாள தவற விடாதீங்க. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு, உங்களோட தேவைகள ஈஸியா நிறைவேத்துறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதிக அளவுல பணம் சேமிக்கிறதுக்கான வரவும் இருக்கு. பாதுகாப்பா உணரக்கூடிய நாள். பணம் சம்பந்தமான முக்கிய முடிவுகளும், முதலீடுகளும் செய்யறதுக்கு ஏற்ற நாள். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு, உங்ககிட்ட இருக்கிற ஆற்றலும், உறுதி காரணமா ஆரோக்கியம் சிறப்பாவே இருக்கும். எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. ஸ்டேபிளான ஆரோக்கியம் மகிழ்ச்சியாவே கொண்டு போக வாய்ப்பு இருக்கு. உங்களோட அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா 3, அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா தென்கிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் பச்சை, அதிர்ஷ்டமான நேரம் காலையில 5 மணிலேருந்து 6 மணி வரை, அதிர்ஷ்டமான உறவு பார்த்தீங்கன்னா அம்மாவா இருக்காங்க. மீன ராசிக்கு சிறப்பான நாளா தான் இருக்கு. எந்த ஒரு குறைபாடும் இல்ல. எதுக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியங்களும் கிடையாது. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணுங்க. ஆல் கைண்ட் ஆஃப் வீடியோஸ் செலக்ட் பண்ணிக்கங்க. ஷார்ட்ஸு, லைவ் வீடியோஸ் போட்டா அப்பதான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். நோட்டிஃபிகேஷன்ஸ் வராதனால லைவ்ல யாரும் வரதில்ல. அது ரொம்பவே மிஸ் பண்ற மாதிரி இருக்கு. எனக்கும் இன்னைக்கு பார்த்தேன். யாரும் ஒரு 10 நிமிஷத்துக்கு ஆள் இல்லாதனால நானும் போயிட்டேன். முடிஞ்ச அளவுக்கு லைவ் ஆல் கைண்ட் ஆஃப் வீடியோஸ் செலக்ட் பண்ணா மட்டும் தான் லைவ் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஆ சேனல உங்களோட தெரிஞ்சவங்களுக்கும், நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு அதிக விஷயங்கள பகிர்ந்துக்க தயாரா இருக்கோம். எந்த மாரி விஷயங்கள் நீங்க விருப்பப்படுறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அத நாங்க வீடியோவா தயார் பண்ணி போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குறிப்பா சொல்லணும்னா, வார ராசி பலன் ரெடி ஆயிட்டு இருக்கு. அது இன்னைக்கு அடுத்த வீடியோவா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த சேனல பயன்படுத்திக்கிறது உங்களுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும். நன்றி, வணக்கம்.